அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக அற்புதமான யோகங்களும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்து ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் பகை கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இதுவரை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வலம் வந்தார். தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். விரயத்தில் அவர் உச்சம் பெற்று வலம் வருவதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பால் சிறப்பான மாறுதல் உண்டு. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழ்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் உறுதியாகவே ஜென்ம ராசிக்குள் வருவது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே உறுதியாகவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் விரயம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அற்புதமான யோகங்களையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார் சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்துல வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். இயற்கை சுபகிரகமாகவும் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை ஏற்படுத்தினாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஜென்மத்திற்குள் சுபத்துவ பாதையில் பலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாக சுக்கிரனின் அருள் இல்லை என்றால் அவை கிடைப்பது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வல்லமையை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நிறைவாகவே ஜென்மராசிக்குள் வருவது மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனரீதியான பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வுகள் என அனைத்தையும் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் என்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் களைகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் வருவது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான போராட்டங்கள் போன்றவற்றிற்கு நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராகவும் பார்க்கப்படுகிறார். தைரியஸ்தானத்தில் குரு பகவான் பலம் வரும்போது இந்த தருணத்தில் ஜென்மத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும்
சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் உறவும் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட போகிறது. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில குடும்பத்தில் பிரச்சனை என்று இருந்த சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம், காதல் திருமணம் போன்றவை கைகூடும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் அழகுக்கே உரித்தான கிரகமாக பார்க்கப்படுகிறார். இதுவரை சற்று வயதான தோற்றத்தில் இருந்தாலும் அழகை பற்றி கவலைப்படாமல், வெளி தோற்றத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த உங்களுக்கு வெளித்தோற்றத்திலும் சற்று கவனம் செலுத்தி வெளித்தோற்றத்தையும் அழகு நிறைந்தவையாக மாற்றுகிறார். அதன் காரணமாக உறுதியாகவே தன்னம்பிக்கை உங்களுக்கு சற்று இருப்பதை காட்டிலும் கூடுதலாக அதிகரிக்கும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். உத்தியோக ரீதியாக கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் உண்டு. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் எளிதில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நிதானத்தை இழக்காமல் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் உத்தியோக ரீதியான பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. சிறு முயற்சி கூட தங்களுடைய வாழ்வில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக முழுமையாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பல்வேறு வகையான திறமைகளை வளர்த்து கொள்வதோடு இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும், குறிப்பாக கலைத்துறையில் வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பு, வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் அற்புதமான பல யோகங்கள் தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். மேசராசிக்காரர்கள் நினைத்தபடியே அரசியல் ரீதியான பணிகளையும் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி, கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு பொருளாதார ரீதியான நெருக்கடியும் சிக்கலும் சற்று குறைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மேசராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்களும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.